வீடியோ பார்க்க வந்த நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சவுண்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். காரணம் என்னென்னா, பக்கத்து வீட்டில் வந்து மேரேஜ் நடக்குது. அதனால் இதில் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து கருக்கு எப்படி வரையுதுன்னு நான் சொல்ல போகிறேன். கருக்குனா வந்து கோயில்களில் வரையக்கூடிய இந்த மாதிரியான படங்கள் தான், இந்த கோயில்களில் வரையக்கூடிய டிசைன்ஸ் தான் கருக்குங்கிறது. யூடியூப்பில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, அது எப்படி ப்ரஷ் யூஸ் பண்ணி வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அது வரைகிறதுக்கு வந்து இந்த மாதிரி படுதா ப்ரஷ், அதாவது பட்டையாக இருக்கக்கூடிய ப்ரஷ் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ப்ரஷ் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற ப்ரஷ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அந்த இது வரைகிறதுக்கு வந்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் நாங்கள் நூல் யூஸ் பண்ணுவோம். ஒரு 2 அளவு எடுத்துக்கிடுவோம். நூல் எப்படி அடிக்கிறது அப்படின்னா, அது லைன் போடுறதுக்காக நாங்கள் நூல் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து இந்த விரலில் இந்த நூலை சுற்றிக்கிட்டு இப்படி இழுத்துக்கிட்டு நம்ம ஒரு அளவு கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த விரல்கிட்ட இப்படி அமுக்கிக்கிறணும். இதில் இந்த விரலை வச்சு இந்த நூலை இப்படி இழுத்து இப்படி விட்டோம்னா நம்மளுக்கு லைன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் இதே மாதிரி அமுக்கிக்கிட்டு இந்த விரலை வச்சு நூலை பிடிச்சு இழுத்து விடணும். நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன அளவு கிடைக்கும். இந்த அளவு வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த கருக்கு வந்து கரெக்டாக வரும். கருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. அது வரைகிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாதிரி எஸ் மாதிரி நீங்கள் சும்மா வரைஞ்சிக்கோங்க. இப்படி சும்மா அப்படி வளைவு அப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்படி ஒரு வளைவு. அப்புறம் வந்து இந்த வளைவு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எஸ் மாதிரி இந்த வளைவு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஆப்போசிட்டாக இப்படி ஒரு வளைவு. இந்த வளைவு இப்படி போயிடணும். ரொம்ப ஈஸி தான் இந்த வளைவு. சும்மா இப்படி எஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி எஸ் மாதிரி எஸ் ஷேப் வராது, கொஞ்சம் இழுத்து வரும். இந்த வளைவு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இங்கிட்ட ஆப்போசிட்டில் சும்மா சாக் பீஸில் இப்படி ஒரு வளைவு, இப்படி ஒரு வளைவு. சாக் பீஸில் நீங்கள் சும்மா அப்படி மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட்டை ப்ரஷ் யூஸ் பண்ணணும். இதில் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பெரிய இடமா பெரிய வட்டமாக வரைஞ்சிக்கிறணும். இந்த ப்ரஷ்ஷு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்டையாக இருக்கிற இடம் பட்டையாக இழுத்து இந்த கூர்மையாக ஷார்ப்பாக வரக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இழுத்து இந்த ஷார்ப்பான பகுதியை இப்படியே கொண்டு வரணும். அது பட்டையை அப்படி வச்சு பட்டையை அப்படி இழுத்து ஷார்ப் வரும்போது லைட்டாக கையை தூக்கிட்டு இப்படி கிராஸாக இழுக்கணும். இதுதான் இந்த மாடல், இந்த மெத்தடு தான். இந்த மெத்தடு தெரிஞ்சால் தான் கருக்கு வரைய ஈஸியாக இருக்கும். நல்லா பாருங்கள். இப்படி அமுக்கி பட்டையாக போட்டு அந்த வளைவு வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், இந்த மெல்லிசான பகுதி அந்த எல்லாம் ஜாயிண்ட் ஆகிற பகுதியில் கொண்டு இப்படி இழுக்கணும். இப்படி தான் இந்த மெத்தடு தான். இல்லை பாருங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முதல்ல அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டு நான் சொன்ன மெத்தடு தான். இழுத்து இந்த வளைவு வரும்போது என்ன செய்யணும், இது கொண்டு வந்துட்டு இது வரைக்கும் இந்த பட்டையா விழுங்க. அதுக்கு பிறகு இந்த வளைவு இந்த வளைவு வரும்போது நம்ம ப்ரஷ்ஷை வந்து இப்படியே கிராஸ் ஆக்கிடணும். நல்லா பாருங்க, இப்படியே இப்படி இழுத்து இந்த வளைவு வரும்போது அப்படியே ப்ரஷ்ஷை ஜாயிண்டாக இருக்கிற பகுதி கொண்டு வந்துடணும். பட்டையா இல்லாமல் இந்த இந்த முனை இந்த லைனு இப்படி வர்றது மாதிரி இப்படி இழுத்துடணும்.
அந்த ஒல்லியா எல்லா ப்ரஷ்ஷும் எல்லா முடியும் சேர்ந்து வர்ற பகுதியை அப்படி நேர் இழுத்துறோம். இந்த மெத்தடு தான். இந்த மெத்தடு தெரிஞ்சா நம்ம போட்டுடலாம். பாருங்க, இந்த மெல்லிசான பகுதி வரும்போது எல்லா முடியும் இந்த எல்லா பக்கட்டும் சேர்ந்து வர்ற மாதிரியா பக்கம் எடுத்துடணும். மெல்லிசா உள்ள பக்கம் பட்டையா இருக்கிற பகுதியை விட்டுட்டு இந்த பக்கட்டும் நான் சொல்றேன் பாருங்க. சென்டர்ல முதல்ல இப்படி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. வட்டம் போட்டுட்டு அப்படியே இந்த வளைவுல இழுத்துருங்க. நீங்க முதல்ல சாக் பீஸ்ல வரைஞ்சிக்கோங்க. சாக் பீஸ்ல வரைஞ்சிக்கிட்டாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான் இந்த லைன் எதுக்கு போட்டேன்னா, உங்களுக்கு வந்து இந்த அளவு, இந்த பூனுடைய அளவும் இந்த பூனுடைய அளவும் அந்த பக்கட்டும் இந்த பக்கட்டும் போகாம ஒரே லைன்ல விழும். அதுக்காக தான் இந்த நூல் அடித்தேன். அந்த அளவு போட்டு கருப்பு வரைஞ்சாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே வரும்போது அப்படியே இழுத்து இந்த வளைவுல இந்த வளைவு வரும்போது அப்படியே மெல்லிசா கொண்டு வந்துடும். நான் எப்படி பிரஷ் பிடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த இடத்துல நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கணும். சிம்பிள் தான். கருக்கு வரைகிறது ரொம்ப ஈஸி. வேணா நான் இன்னும் ஒரு டிப்பு சொல்லி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. நூல் அடிச்சுக்கோங்க. நூல் எப்படி அடிக்கிறதுனா, நூல் எப்படி அடிக்கிறதுன்னு பாருங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. இதில் திருப்பி பாருங்க. இன்னொரு முறை சொல்கிறேன். நூல் எப்படி அடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் நூல் தான் அடிக்கணும் இல்லை, ஸ்கேல் வச்சு நீங்கள் அளவு போட்டுக்கிடலாம். இருந்தாலும்
சொல்கிறேன். நாங்கள் எப்படி நூல் அடித்து வரைவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த நூலை இது வந்து ஒரு பவுடரில், ஏதாவது ஒரு கலர் பவுடரில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, காஞ்ச கலர் பவுடரில் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். ஈரமாக இருக்கக்கூடாது பவுட்ரு. சுண்ணாம்பு அதில் ஏதாவது கலர் பவுட்ரு ஏதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நூலை மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி கலர் பவுட்ரு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சுண்ணாம்பில் ஒரு ப்ளூ கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நூலை இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறணும். தேய்ச்சிட்டு இருக்குல்ல, இந்த நூலை எப்படி கையில் எப்படி சுற்றிக்கிட்டு, இழுத்தா வராத மாதிரி கையில் சுற்றிக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ சென்டரா கரெக்டாக அதே அளவு இப்படி வச்சுக்கிட்டு இந்த விரலில் அமைக்கிட்டு இந்த விரல்னால பிடிச்சு இருக்கணும். லைன் வந்து நம்மளுக்கு மாறாமல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் வரைஞ்சிருக்கோம். இந்த லைனு இப்படி போயிடும். இது இப்படி வந்ததுனால இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வரையணும். இப்படி இது வந்து அப்படியே கீழே இந்த பக்கம் தான். இங்கிட்டு வந்து இப்படி ஆப்போசிட் ஆகும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருக்கோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லித்தரேன். பார்த்துக்கங்க, இந்த இருக்கு. இதில் ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. வட்டம் போட்டு இவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் பட்டையாகவே எடுத்துகிட்டு வந்தாங்க. நீங்கள் பட்டையாக போடும்போது இப்படியும் போட்டுக்கலாம், அது அப்படியும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பொட்டையை போகிற இடம் வந்து அப்படியே போய்
இப்போ நான் இந்த லைன் அடித்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த கேப்புக்குள்ளேயே நம்ம வரைவோம். இந்த லைன் அடிக்கலை அப்படின்னா இந்த பூ வந்து என்ன செய்யும், முன்ன பின்ன போயிடும், அவங்கள்ட்ட ஏற்ற இறக்கமாக போயிடும், ஒரே அளவாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே அளவாக இருக்கும். இந்த மாதிரி லைன் அடித்து நீங்கள் வரையும் போது ஒரே கோட்டுக்குள்ள இருக்கும். இந்த மாதிரி ஆர்ட் சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.